வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூதி, நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியோ. ஸோ இந்த டிசிடிஓ உட்பட நிறைய போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலை அல்லது அறிவியல் பட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் அல்லது பிஏ, பிஎஸ்சி, பிகாம். இதுக்கு ப்ரொஃபஷனல் டிகிரி எல்லாம் ஈக்குவலண்டா அப்படிங்கிறதுக்கான ஜியோ பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஆர்ட்ஸ், சயின்ஸ் அல்லது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இருக்கோ அங்க பிஇ மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸும் எலிஜிபிள். நான் ஏற்கனவே முந்தைய வீடியோல சொன்ன மாதிரி ஏற்கனவே டிசிடிஓ எல்லாம் என்ஜினியர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்குரிய ஜிஓ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசாணை நிலையன் கவர்மெண்ட் ஜிஓ 318 பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் 29/12/1997. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க 139 ஜிஓல. கல்வி தகுதி பொதுப்பணிகள் நியமனம் செய்ய தொழிற்கல்வி பட்டங்கள், ப்ரொஃபஷனல் டிகிரி, சட்ட பட்டப்படிப்பு, பொறியியல் பட்டப்படிப்பு, மருத்துவ பட்டப்படிப்பு, கால்நடை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை அறிவியல் பிஎஸ்சி அக்ரி ஆகியவற்றை இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்புகளுக்கு அதாவது பிஏ, பிஎஸ்சிக்கு இணையாக கருதி அங்கீகாரம் அளித்து ஆணை வெளியிடப்படுகிறது. பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில், இந்த அரசாணை 318 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொழிற்கல்வியில் ஏதாவது பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம் ஆகிய துறைகளில் வழங்கப்படும் இளநிலை பட்டங்களையும், பிஇ, எம்பிபிஎஸ், பிபிஎஸ்சி, மேல்நிலை பள்ளி கல்வி தேர்ச்சிக்கு பின்னர் 5 ஆண்டு பட்டப்படிப்பில் வழங்கப்படும் இளநிலை பட்டத்தையும் பிஎல் இளங்கலை மற்றும் அறிவியல் இளநிலை பட்ட படிப்புகளுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாமுக்கு சமமாக கருதி பொதுப்பணிகளில் வேலை வாய்ப்பிற்கு அங்கீகாரம் அளித்து அரசு ஆணை வெளியிட்டது. இது ஏற்கனவே வெளியிட்டது. இந்த ஜிஓ எதுக்கு அப்படின்னா அதுல பிஎஸ்சி அக்ரியும் சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான். சோ பார்வை 2 படிக்கப்பட்ட கடிதத்தில் அரசு பணியாளர் தேர்வாணைய செயலர் இளங்கலை அறிவியல் வேளாண்மை படித்தவர்கள் தொகுதி 7க்கான நேரடி தேர்வில் கலந்து கொள்ள விண்ணப்பித்துள்ளதாகவும், பார்வை 1 படிக்கப்பட்ட அரசாணையில் இளங்கலை அறிவியல் வேளாண்மை பட்டம் சேர்க்கப்படாததால் அக்கல்வி தகுதியையும் சேர்த்து மேற்குறிப்பிட்டுள்ள ஆணைய திருத்தம் வெளியிடுமாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளார். சோ அந்த வருஷத்துல அந்த குரூப் 7க்கான. சோ எனவே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் மற்றும் இதர தொழிற்கல்வி பட்டங்களை இளங்கலை மற்றும் அறிவியல் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாமுக்கு சமமாக கருதி பொதுப்பணிகளில் பப்ளிக் சர்வீசஸ் வேலைவாய்ப்பு வழங்க பரிந்துரைத்துள்ளது. இக்குழுவின் பரிந்துரையை அரசு தீவிரமாக பரிசீலனை செய்த பின்னர் இதனை ஏற்றுக்கொள்ள அரசு முடிவெடுத்துள்ளது. அவ்வாறே பார்வை 1 படிக்கப்பட்டுள்ள அரசாணையில் 14 இளங்கலை மற்றும் அறிவியல் இளநிலை படிப்புகளுக்கு பிஏ, பிஎஸ்சி, பிகாமுக்கு சமமாக அரசு அங்கீகாரம் அளித்துள்ள தொழிற்கல்விகளுடன் சேர்த்து இளம் அறிவியல் வேளாண்மை அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரையும் சேர்த்திருக்கிறாங்க மற்றும் இதர தொழிற்கல்வி பட்ட படிப்பினையும் சேர்த்து பொதுப்பணிகளில் வெளியிட வாய்ப்பு வழங்க அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது. இது இப்ப இதுல பாத்தீங்கன்னா பிபிடி இல்ல, சரிங்களா? சோ அதுவும் இதுல சேர்ந்துரும் ஆட்டோமேட்டிக்கா, இதர தொழிற்கல்வி பட்டப்படிப்பு. சோ அதனால எங்கெங்கெல்லாம் வெறும் டிகிரின்னு போட்டிருக்கோ அல்லது பிஏ, பிஎஸ்சி, பிகாம்னு போட்டிருக்கோம் அதுக்கு எல்லாமே ஜென்ரலா ஒருத்தர் வந்து ஒரு பிஏ தமிழ், ஒரு பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி மேத்ஸ்க்கு எதுக்கெல்லாம் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ பிகாமுக்கு அதுக்கு நீங்கள் எலிஜிபிள். வெறுமன பிகாம் அப்படின்னு சொன்னா அது பிஎஸ்சி மேத்ஸ்க்கு எலிஜிபிள் கிடையாது, பிஎஸ்சி பிசிக்ஸ் எலிஜிபிள் கிடையாது. ஜென்ரலா போட்டிருக்கிறது எல்லாத்துக்குமே. ஒரு டிகிரி அப்படின்னு மற்றவங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னா பிஇக்கும் அது எலிஜிபிள். ஸோ குரூப் 2, குரூப் 2A பிரிலிம்ஸ் அல்லது மெயின்ஸ் சம்பந்தப்பட்ட டெஸ்ட் பேட்சஸ், கிளாஸஸ், வகுப்புகள், நேரடி வகுப்புகள், லைவ் ஆன்லைன் வகுப்புகள். நம்ம லைவ் ஆன்லைன் வகுப்புகளை 2010 எடுத்துட்டு இருக்கோம். ஸோ வில் கெட் ஆல் ரெக்கார்டு, எந்த கிளாஸும் மிஸ் ஆகாது. ஸோ அதை வந்து டிஸ்கவுண்ட் ஃபீயோட நீங்க அட்டன் பண்ணலாம். இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ அடுத்து அந்த குரூப் 4 தேர்வு எழுதினவங்க அதுக்குரிய கட் ஆஃப் அதற்காக ஒரு காணொலி ஒரு 1 ஹவர்ல அப்லோட் பண்ணப்படும். ஸோ அதில் உள்ள அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி அனுப்புங்க. ஸோ தட் அதை கட் ஆஃப் வந்து அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். நன்றி.